மயில் என்றாலே நம் மனதில் அழகு, கம்பீரம், ஆன்மீகம் என்று பல எண்ணங்கள் வரும். முருகனின் வாகனமாக மயில் பிரபலமானாலும் கிருஷ்ணருக்கும் மயிலுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் தனித்துவமானது. இதை புராண கதைகள், ஆன்மீக அர்த்தங்கள் மற்றும் கலாச்சார பின்னணியும் உள்ளது. பாகவத புராணம் மற்றும் பக்தி இலக்கியங்களின்படி கிருஷ்ணர் கோகுலத்தில் தன் புல்லாங்குழல் இசையால் எல்லோரையும் மயக்குபவர். அவரது இசை மனிதர்களை மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், இயற்கை எல்லாவற்றையும் கவர்ந்தது. ஒருநாள் கிருஷ்ணர் தன் குழலிசையை மீட்டிக் கொண்டிருந்த போது மயில்கள் அவரைச் சுற்றி வந்து ஆடத் தொடங்கினவாம். அவற்றின் வண்ணமயமான இறகுகளும் அழகிய ஆட்டமும் கிருஷ்ணரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மயில்கள் தங்கள் இறகுகளை கிருஷ்ணருக்கு அன்புடன் அளித்தன என்று ஒரு கதை சொல்கிறது. இதனால் கிருஷ்ணர் அந்த மயிலிறகை எடுத்து தன் தலையில் அணிந்தார். இதுவே கிருஷ்ணரின் மோர்முடி, அதாவது மயில் இறகு முடி என்று அழைக்கப்படுவதற்கு காரணமானது. மற்றொரு கதையில் மயில்கள் கிருஷ்ணரின் இசையை ரசித்து தங்கள் இறகுகளை உதிர்த்து அவருக்கு அர்ப்பணித்தனவாம். கிருஷ்ணர் இந்த இறகுகளை தன் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் இயற்கையுடனான தன் இணைப்பை காட்டவும் அணிந்தார். இப்படி மயில் இறகு கிருஷ்ணரின் அடையாளமாக மாறியது. மயில் இறகு கிருஷ்ணருடன் தொடர்புடையது மட்டுமல்ல, ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் கொண்டது. மயிலின் இறகு வண்ணமயமானது, உலகின் பல்வேறு அழகுகளையும் ஆசைகளையும் குறிக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் இந்த இறகை அணிந்தாலும் அவர் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் அவற்றை அடக்கியவர். இது பகவத்கீதையில் அவர் கூறும் பற்றற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. மயில் இறகு அன்பு, அழகு, ஆன்மீக உயர்வு மற்றும் இயற்கையுடனான ஒற்றுமையை குறிக்கிறது. மேலும் மயிலின் இறகு நவநீத கிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனின் விளையாட்டுத்தனத்தையும் ராசலீலையில் கோபிகைகளுடன் ஆடும் கிருஷ்ணனின் கவர்ச்சியையும் குறிக்கிறது. இந்த இறகு அவரது இசை, நடனம் மற்றும் அன்பின் சின்னமாக உள்ளது. இந்திய கலாச்சாரத்தில் மயில் இறகு புனிதமாக கருதப்படுகிறது. கிருஷ்ணர் கோவில்களில் அவரது உருவத்தில் மயில் இறகு இடம்பெறும். பலர் தங்கள் வீடுகளில் மயில் இறகை வைத்து கிருஷ்ணரின் அருளையும் நல்ல அதிர்ஷ்டமாக நினைவு கூர்கிறார்கள். தமிழ் பக்தி இலக்கியங்களில், குறிப்பாக ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியில் கிருஷ்ணரை மயில்பீலி அணிந்தவர் என்று புகழ்ந்து பாடியுள்ளார். மயில் இறகு கலை மற்றும் நடனத்திலும் முக்கிய இடம் பெறுகிறது. பரதநாட்டியம், கதக் போன்ற நடனங்களில் கிருஷ்ணரின் கதைகள் சித்தரிக்கப்படும் போது மயில் இறகு ஒரு முக்கிய அலங்காரமாக பயன்படுத்தப்படுகிறது. கிருஷ்ணருக்கும் மயிலுக்கும் உள்ள தொடர்பு, இயற்கையுடனான அவரது இணைப்பு, அன்பு, அழகு மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக விளங்குகிறது. மயில் இறகு கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையையும் அவரது கவர்ச்சியையும் பற்றற்ற தன்மையையும் நினைவூட்டுகிறது. அடுத்த முறை மயில் இறகை பார்க்கும்போது கிருஷ்ணரின் இனிய இசையையும் அவரது ஆன்மீக அருளையும் நினைவில் கொள்ளுங்கள்.